இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்க நம்ம மேட்ச் தோத்தாங்க, ஆயுஷ் மாத்திரே கிராம்பு பிடிச்சிருக்கு. அவர் என்ன பண்ணிருக்கணும்? இல்லைங்க என்னால் நடக்கவே முடியல, நான் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு மேட்ச் தோக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து விளையாட கொடுக்குறேன்னு அவர் போயிருக்கணும். ருத்ராஜ் கைக்கூட என்ன பண்றது, டே உன்னால் நடக்கவே முடியல, நீ எதுக்கிற விளையாட போற, நீ ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் ட்ரீட்மெண்ட் பாடுறா, மேட்ச் தோக்கிற மாதிரி தான் நீ வான்னு சொல்லியிருக்கணும். இந்த ரெண்டு பேர்த்தோட ராங் டிசிஷனால தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே SRH மேட்ச் தோத்தாங்க. இன்ஜுரி மேலே இன்ஜுரி ஆகிக்கிட்டே இருக்குது. ஆயுஷ் மாத்திரை அவுட் ஆகிட்டு போனாரு, அதுக்கப்புறமேட்டு ருத்ராஜ் அவுட்டு, அதுக்கப்புறம் பிராவிஸ் டக் அவுட்டு, நம்ம எதிர்பார்த்த அரிச்சாமி அவுட்டு, அதுக்கப்புறமேட்டு மேத்யூ ஷட்டு கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு. அதுக்கப்புறமேட்டு ஃபினிஷர் யாரும் இல்லாதனால 10 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே மேட்ச் தோத்தாங்க. ஆயுஷ் மாத்திரை கேதர் ஜாதவ் பார்த்து கற்றுருக்கணும். இதுக்கு முன்னாடி அவருக்கு இதே மாதிரி தான் ப்ராப்ளம் வந்துச்சு. அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம் போனார், ட்ரீட்மெண்ட் எடுத்தார், அதுக்கப்புறமேட்டு வந்து மேட்சே முடிச்சு கொடுத்தாரு கேதர் ஜாதவ். அந்த மாதிரி இவர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேற லெவலில் இருந்திருக்கும். எதனால ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வந்து இன்ஜுரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணலாம், பேட்டிங் பண்ணலாம். இந்த ரீசனுக்காக தான் இன்ஜுரியோட மேற்கொண்டு விளையாண்டோம்னா அந்த இன்ஜுரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜராக ஆயிடுச்சுன்னா அவங்களோட கெரியரே முடிஞ்சிடும். அப்படி இல்லையா 2-3 வாரத்துக்கு விளையாட முடியாது, இல்லையா 2-3 மாசத்துக்கு விளையாட முடியாது. அப்படி விளையாடணுமா? இந்த மாதிரி பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்ல இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா வெக்கமே படாம கூச்சமே படாம போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இது அவர் பண்ணாதனால தான் எத்தனை மேட்ச் அவர் விளையாட போறாருன்னு தெரியல. சிஎஸ்கே இவர் இல்லாமல் எத்தனை மேட்ச் தடுமாற போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.